பத்தி விட்டுருக்கணும். நாங்க லாட்டரி மாற்றினால ஆனா இந்த சமூகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 50,000 குடும்பமாவது நடுத்தருக்கு வந்துடும். ஒரு குடும்பத்தையே உயிர் வாழ சூழ்நிலைக்கு தள்ளின குடும்பம் அந்த குடும்பம். அந்த மாதிரி அழிச்ச குடும்பம், அதனால சம்பாரிச்ச கும்பல். அவன் வந்து இன்னைக்கு நியாயம்னா எது, தர்மம்னா எது, அவன் பாடம் எடுத்துக்கிட்டான். என் நேரத்தை பாருங்க. கடைசியா பேச வந்தது விஜய். விஜய் பேச்சுல சுவாரஸ்யமே கிடையாது. அவர் சொன்னது ஒன்னே சிங்க கதை. நாம் தமிழர் இருக்கு, தேமுதிகவை நான் கூட்டணி கொண்டு வரேன், அதுக்கான சமிக்கை கொடுத்துருக்காரு. கடைசியா அவர் சொன்னது நான் வேட்பாளர் அறிக்கை போறேன். அதையாவது ஒழுங்கா செய்யலாம் பார்த்தா அங்கே விஜய், இங்கே விஜய், அங்கே விஜய், திருமங்கலம், மதுரை, கிழக்கு, மேற்கு எல்லாத்துலயும் விஜய். என்னடா சொல்லுவார்? அது எதுக்கு சர்ப்ரைஸ் சொல்ற? அது என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு? இது எப்போதுமா எம்ஜிஆர் தான் சொன்னாரு, எல்லா இடத்துலயும் எம்ஜிஆர் தான் நிக்கிறேன் அப்படி நினைச்சுக்கொண்டேன். அது இப்போ வந்து அப்படியே தடவி பூசி நீ பேசியிருக்க. இப்போ வரைக்கும் உனக்கு ஒரிஜினலா ஒண்ணுமே வராதா? எப்பவுமே காப்பி தான், எல்லாமே காப்பினா எப்படிதான் வாழ்றது? எனவே மொத்த மாநாடும் நானே எதிர்பார்க்க பெரிய சொதப்பல்.